திரும்ப திரும்ப ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறேடா. Yamaha R15 நான் ஓட்டியிருக்கேன். MT நான் ஓட்டியிருக்கேன். அதோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் அது போகிற ஹேண்ட்லிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஆனால் சிங்கிளாக மட்டும்தான் ஓட்ட முடியும். கம்ஃபர்ட்டாக ஓட்டணும் அப்படின்னா பிள்ளைனோட சேர்த்து ஓட்டவே முடியாது. அப்படி ஒரு இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸை நான் பிள்ளைனோட சேர்த்து கம்ஃபர்டபுளாக ஓட்டணும் அப்படின்னா Yamaha கிட்டே ஒரு ஆப்ஷன் இருக்குது. அப்படின்னு நான் இது வரைக்கும் ஆசையாக இருந்தேன். அந்த பைக் இவ்வளோ நாள் இந்தியாவில் லான்ச் ஆக முடியாது, லான்ச் ஆகிட்டு லான்ச் ஆன அப்புறம் அந்த வண்டி எடுத்து ஓட்டி பார்த்தா தான் தெரியுது. மறுபடியும் Yamaha திருந்தல ஆரம்பித்த இடத்துல வந்து நிற்கிறேன். ஏன்னா Yamaha XSR 150 இந்தியாவில் லான்ச் பண்ணாங்க. லான்ச் பண்ண பிறகும் அந்த வண்டி 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி இந்த பைக்கை டிசைன் பண்ணியிருப்பாங்கன்னு ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்து நினச்சிருந்தேன். ஆனால் Yamaha ஆரம்பித்த இடத்துல வந்து தான் இருக்குது. சிங்கிள் பெர்சன் மட்டும் அந்த வண்டியில் கம்ஃபர்டபுளாக போக முடியும். பில்லியனுக்கு இந்த இடத்துல இடம் இருக்குது, ஆனால் கம்ஃபர்டபுளாக போக முடியாது. நீங்கள் பண்ணியிருக்க எல்லாமே ஓகே தான். இந்த பைக் வந்தாலுமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான், ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். ஆனால் ஒரு விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கோட்டை விட்டுட்டீங்களே, அந்த பில்லியன் சீட்டு கொஞ்சம் பெருசாக கொடுத்தா தானே 2 பேர் கம்ஃபர்டபுளாக போகிற மாதிரி டிசைன் பண்ணி கொடுத்தா எந்த இடத்துல தான் குறைஞ்சி போகிறீங்க?